ஐஓபி எல்பிஓக்கு மெயினா என்ன தேவை அப்படின்னா நம்மளோட கால் லெட்டர் எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் மெயினா கேட்பாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ, உங்களோட போட்டோ மெயினா அந்த எல்லா போட்டோவுமே அந்த அப்லோட் பண்ணிருப்பீங்களா அந்த மெயினான போட்டோ தான் ஃபாலோ பண்ணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்காக வந்து பாத்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் கேட்பாங்க. 10th சர்டிஃபிகேட் மெயினா தேவை, தமிழ்நாடு ரிலேட்டடா அப்ளை பண்ணுவாங்க. எல்பிடிக்கு உங்களுக்கு தேவையில்லை, எல்பிடி இல்லைன்னா அப்படின்னா ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட் கண்டிப்பா வேணும். அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. மெயினா என்ன விஷயம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அப்ளை பண்ணிட்டு போங்க விடுவாங்க. அது ஆர்ஆர்பியில் விடுவாங்க, ஒரு சில எக்ஸாம்ல விடுவாங்க. இங்க எப்படின்னு தெரியல, இது ரீஜனல் வைஸ் கண்டக்ட் பண்றாங்க. இது எல்பிடி மெயினா இருக்கிறதுனால கம்யூனிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனால முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு டைம் இருக்கு. என்னைக்கு எல்பிடி நடக்க போது, எப்போ இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு டேட் தெரியல. அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள மோஸ்டா கிடைச்சிடும். நீங்க ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா அந்த 10 டேஸ்க்குள்ளேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க, சேஃபா இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது அசால்ட்டா மட்டும் கேர்லெஸ்ஸா மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்மே உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கான்னு கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ரிலேட்டடா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க.